ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா பார்லார் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குரு அருளால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரை கடவுள் புத்தகத்திலிருந்து தலைப்பு குருதேவர் சூட்சம நிலை அடைதல். உள்ள போலாம். மேலும் பல நிலைகளை உபதேசித்து உணர்த்திவிட்டு நான் மார்கழி மாதம் ஏகாதசி என்று சூட்சமத்தில் செல்கிறேன் என்று கூறினார். என்னை பழனிமலை அடிவாரத்திற்கு கூட்டிச் சென்று நான் சொல்லும் இடத்தில் விட்டுவிட்டு நீ ஐவர் மலையில் தியானத்தில் இருந்துவிட்டு ஏகாதசி அன்று விடுவதற்குள் பழனிக்கு வந்து நான் சொல்லும் இடத்தில் யாருக்கும் தெரியாமல் மறுவிடத்தில் தியானத்தில் அமரும்படி கூறிவிட்டு என்னை இங்கிருந்து அழைத்து செல்லும் முன் நான் சொல்லும் நபர்களை சந்தித்து என்னை அவர்கள் வீட்டில் தங்க வைக்கும்படி கூறு. ஏனென்றால் என்னை இந்த நிலையில் அவர்கள் வீட்டில் தங்க வைக்க மறுப்பார்கள். இவர்களெல்லாம் என்னிடம் வந்து பல விவரங்களை அறிந்து கொண்டு பொருட்களை சேர்க்க வேண்டும் என்ற பேராசையில் என்னை அணுகியவர்கள். அவர்களின் உணர்வுகளையும் செயல்களையும் நீ அறிந்து கொள்வதற்கே இதை உன்னிடம் சொல்கிறேன் என்றார். குருதேவர் சொன்னபடி ஒவ்வொருவரையும் தனித்தனியே சந்தித்து குருதேவரை அவர்கள் வீட்டில் தங்க வைக்கும்படி கேட்டேன். அதற்கு அவர்கள் ஏன் உன் வீட்டில் வைத்துக்கொள்ளேன் என்றார்கள். நான் எங்கள் வீட்டில் வைத்துக்கொள்ள வசதி இல்லை என்றேன். எனக்கு என்ன வந்தது அவரை எங்கள் வீட்டில் வைத்துக்கொள்ள என்று சொல்லிவிட்டு ஏளனமாய் சிரித்தார்கள். நான் சந்தித்தவர்களெல்லாம் இந்த விவரத்தை குருதேவரிடம் சொன்னதும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா, நீ பழனி மலை அடிவாரத்தில் உள்ள பாட்டு கச்சேரி நடக்கும் இடத்தில் என்னை விட்டுவிட்டு ஐவர்மலைக்கே வந்துவிடு. பின்பு என்னை அங்கு வந்து பார் என்றார். நான் குருதேவரை அழைத்து வந்து பாட்டு கச்சேரி நடக்கும் இடத்தில் இருக்க செய்துவிட்டு ஐவர்மலைக்கு வந்து தியானத்தில் அமர்ந்தேன். பின்பு குருதேவர் கூறியபடி மார்கழி மாதம் ஏகாதசி என்று பழனிமலை அடிவாரத்தில் குருதேவர் கூறிய மறைவான இடத்தில் தியானத்தில் அமர்ந்தேன்.
ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா இந்த அளவில் ஞானகுரு என்கின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். எந்த பிறவியில் எந்த புண்ணியம் பண்ணினமோ தெரியவில்லை. நாம் அனைவரும் இதை கேட்பவர்கள் அனைவருமே அதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா கடவுளையும் இறைவனையும் தெய்வத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் கோயிலில் சிலையில் இருக்குது. அப்படின்னு சொல்லி நம்மளை வளர்த்தாங்க. ஆனால் நாம் தான் கடவுள், நம்மளுடைய உயிர் தான் கடவுள், நம்மளுடைய உடல் தான் ஆலயம். உடலில் உள்ள உணர்வுகள் அனைத்தையும் புனிதம் பெற்றால் ஒளியின் சரீரம் பெறலாம். விண்ணிலிருந்து வந்த உயிரானது பல கோடி சரீரங்களை கடந்து இன்று மனிதனாக பிறந்த நிலையில் இந்த குருவை நாம் பெற்றது பெரிய தவம். இந்த தவத்தின் பயனில் மனபலமும் உடல் நலமும் மனவளமும் குரு அருளால் நாம் பெற்று அருட்செல்வம் பெருகி பொருட்செல்வம் பெருகி அகையிருள் நீக்கி அருளொளி பெருக்கி இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை என்னும் ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்திடுவோம். இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.